புராணத்தில் 5 வெவ்வேறு காட்சிகளை எடுத்து அவை நம் தேவைக்கேற்ப தொகுத்து நாம் இங்கே ஒரு தமிழ் நாடகமாக வடிவமைத்திருக்கிறோம். முதலாவது காட்சி, நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், பாண்டிய நாட்டை ஆண்ட செண்பக பாண்டியன் எனும் மன்னருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் எழுந்துள்ளது. அதாவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே நறுமணம் உண்டு இல்லை என்கின்ற சந்தேகம். அதனால் அவர் புலவர்களுக்கு ஒரு உத்தரவிடுகிறார். இது சார்ந்த கவிதை வடித்து கொண்டு வருவதற்கு 1000 பொற்காசுகள் அறிவிக்கப்படும் என்று. அப்பா சொக்கா, அரசன் கொடுக்கிற 1000 பொன் எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதுல உழுவாதே. தாயே மீனாட்சி, பாத்தியா பாத்தியா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்பி பார்க்க மாட்டியே. மீனாட்சி என்ன மட்டும் ரச்சி, நல்முத்து பஞ்சனை மேல் நீ இருக்கும் வேலையிலே நீ எங்க தனியா இருந்த? நல்முத்து பஞ்சனை மேல் நாதலுடன் நீ இருக்கும் வேலையிலே உன் சொல்முத்து சொற்களாலே எந்த குறை தீர்க்க சொன்னாள். உன் வாய்முத்து சிந்திருமா வாழ்வழிக்கும் அம்பிகையே. ஐயோ ஐயோ ஐயோ, 1 காசா 2 காசா 1000 பொன் சே, 1000 பொண்ணா சே. இந்த நாள் பார்த்து நமக்கு பாட்டெழுத வரல, பாட்டெழுத வரல. என் சந்தேகத்தையே தீர்க்க எனக்கு வழியா காணோம். நான் எப்படி அதான் சந்தேகத்தை தீர்க்க போறேன்? எனக்கு இல்ல வேற எவ்வளோ வச்சுட்டு போறேன். ஐயா போயா. ஐயா புலவரே. யாரியா அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் மூட்டி சுந்தர தமிழினை பாட்டிசைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். எதையா தண்டரம் போட்டது நீங்களே? என் வயித்துல அடிக்கிறதுக்காகவே வந்திருக்கீங்க. போ. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு. நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தான் தெரியுது. ஏன் நீர் என்ன உடனே அனல் மூச்சு அதுல இருந்தே தெரியல நிலைமை. ஓ வேகத்துங்க உள்ள. ஓ அதனால்தான் ஆண்டவரிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல, ஆண்டவங்கிட்ட தான் ஆழ்ந்து பழகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீர் புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா, நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓ சரி சரி, நான் கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்கும் போது முன்னாடி நின்று இருப்பீங்க, நான் அதை பார்த்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. எனக்கு கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போனா நான் தாண்டா கடவுள்னு உழுந்து கும்பிடுன்னு சொல்வீங்க போல இருக்கு. அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார் என்னிலும் இருக்கிறார், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே என்று பாடியவரும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா சரிதான், நாரத்துக்கு சாப்பிடுறவங்க போல இருக்கு. நின்று நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இனிமேதான் ஏற்பாடு, வரேன். நில், வா இங்கே. பாண்டியரின் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டுன கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? அந்த பாட்டு மட்டும் என் கையில கிடைச்சா அடுத்த கணம் 1000 பொற்காசு பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்களா? வேண்டியாதான், உங்க பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லவா? ஏற்கனவே சொந்தமா எழுதின பாட்டே கனாபினான்னு பேசுறாங்க, கொஞ்சம் வசனம் நிறைய எழுதுறேன், இருந்தாலும் புலவர்னு ஒத்துட்டு இருக்காங்க, அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை, திருடலாங்கிறியா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே வேணும். உங்களுக்கு வேணாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? ஆட போயா, ரொம்ப பேர் பணம் வேணான்னு பாத்துருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லையப்பா. பற்று இல்லாம உடம்புல இத்தனை கிடக்கு. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமாப்பா? முடியுமா? என்னது? எனக்கு பரிசின் மீது பற்றில்லை, நீ வாங்கிக்கொள் என்றேன். இப்போ புரிஞ்சிருச்சியா? புதுசா பாட்டு எழுதி பழகுற, அது நேரம் எடுத்துன்னு போனா எப்படி உதைப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ பயந்து என்ன தள்ளுறல. என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரிசித்து பாரேன், உனக்கு திறமை இருந்தால். என்கிட்டயே மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு தான் சுமாரா இருப்பான், என் புலமைய பத்தி உனக்கு தெரியாது. தயாராயிரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத நானே கேட்கிறேன், நீ கேட்கதான் தெரியும். கேளும். சற்று பொறும். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும். பிரிய கூடாது. எதுகையும் மோனையும். சேர்ந்து இருப்பது. வறுமையும் புலமையும்.
சேராதிருப்பது அறிவும் பணமும் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது கலையும் அழகும் கலையில் சிறந்தது இயலிசை நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் பாட்டுக்கு நாரதன் வீணைக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அகத்தியன் வில்லிற்கு விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா ஆள விடு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்தீங்களா என்ன அது புல்ல இருக்குது ஐயா நீர் புலவர் நீர் இல்லை இல்லை நான் புலவர் இல்லை அந்த பாட்டை மட்டும் என்னிடம் தாருங்கள் அரசர் என்ன தருகிறாரோ அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன் நீர் பார்த்து எதா செய்யுங்க எனக்கு பரிசு எதுவும் வேண்டாம் அப்பா எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள் ஐயோ எல்லாமா எனக்கு அதிகம் வேண்டாம் இல்லை நீ எடுத்துக்கொள் சரி சரி பரிசு கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறேன் வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடம் வா நான் பார்த்துக் கொள்கிறேன் எங்க எங்க வீங்க இருக்குன்னா தெய்வீக சிரிப்பையா உங்களுக்கு நான் மறுபடியும் உங்களை எங்கு வந்து பார்க்கலாம் எங்கும் பார்க்கலாம் தெரு தெருவா சுத்தவர் போல இருக்கு அதற்கும் சிரிப்பு தானா வீடு வாசலே இல்லையா இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு எந்த வீடு இங்கே இங்கே இருப்பது போல் தெரிகிறது பாட்டேங்க தயாராக இருப்பது போல் தெரிகிறது ஐயா பரிசு எனக்கே கிடைக்கணும் வெற்றி உனதே போய் வா நீங்களே வச்சுக்கோ ஏன் இல்லையா வேணாயா எனக்கு அடி வயிறு கலக்குது வேணா வச்சு பரவாயில்ல எடுத்துச்சு வேணாயா பயமா இருக்கு நீங்களே வச்சுக்கோங்க கோழை கோழையா இருந்தாலும் பரவாயில்லையா நீங்களே வச்சுக்கோங்க பயமே ஜெயம் எடுத்துச் செல் பயமே ஜெயம் வெற்றி உனதே பரிசு உனதே போய் வா கடவுள் மாதிரி உங்களை நம்பி போறேன் அப்பா சொக்கா காட்சி 2. பரம்பொருளான சிவபெருமான் புலவர் வடிவில் வந்து தான் எழுதிய பாடலை கொண்டு சென்ற தருமி பாண்டிய மன்னனின் தமிழ் பெருச்சபையில் முத்தமிழ்ச் சங்க புலவர் நக்கீரரால் அந்த பாட்டு நிராகரிக்கப்பட்டது. அதில் குற்றம் உண்டு என்று நிராகரிக்கப்பட்டதால் தருமி மீண்டும் பெரும் சோகத்துடன் வந்து கோயிலில் மண்டபத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த தளத்திலிருந்து நமது காட்சி தொடங்குகிறது. இந்த புலவர் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம். அவையடக்குத்தும் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் இங்கு மன்னரை விட மற்றவருக்கு அதிகாரம். இது அரசு சபை என்று தமிழ் பெருச்சபை, இங்கே அனைவருக்கும் சம உரிமை உண்டு. அதனால்தான் தர்மி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டீரோ? பழுதுள்ள பாட்டு என்பதால் பரிசுக்கு அருகதில்லை என்று கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்து தலைமை புலவர் நக்கீரர். நக்கீரனா? தமிழ் சங்கத்தின் தலைமையேற்ற ஆணவத்தினால் தான் தர்மி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டீரோ? குற்றம் கண்டேன். என்ன குற்றம் கண்டீர்? முதற்கான் பாட்டேற்றது யார்? யாம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவிடம் கொடுத்து அனுப்பிய காரணம்? அது நடந்து முடிந்த கதை. இப்போது நடக்கின்ற பிரச்சனைக்கு வாரும். புலவருக்கு முதலில் பொய்யரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது என எல்லாம் யாம் அறிவோம். அதை பற்றி எமக்கு உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமோ? அது பற்றி யாம் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் நக்கீரன் பாட்டிலே குற்றம் கூறுகிறவாம். கூறும் கூறும் கூறித்தான் பாரும். ஆம். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் சொத்து. அதை மாற்ற எவராலும் முடியாது. பொறுத்து பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம் கண்டீர்? எங்கே நீர் ஏற்றிய செயலியை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ, பைலியது கெளிய நட்பின் மயிலியல சிறுபியின் அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே, இதுதான் எமது செய்யும். உமது செயலின் கருத்தை? தலைவன் தலைவியின் காதலில் மெய்மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செயலின் உட்கருத்து? மலர்களிடத்தை உள்ள மகரந்தத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தை சேர்ந்த உயர்ந்த சாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கை கூந்தலில் உள்ள மனம் போன்று வேறு மனம் உண்டோ ஏற்று கேட்பதை போன்று எழுதியுள்ளேன். இப்பாட்டிலிருந்து எமது மன்னவருக்கு தாங்கள் கூறும் முடிவு? புரியவில்லை? பெண்களின் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதாலும்
தொடர்ந்து மலர்களை சுடிக்கொள்வதாலும் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர பிறப்பிலிருந்து ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களின் கூந்தலுக்கு கூட இயற்கையில் மனம் கிடையாதோ? கருப்பி கரசி பெண்கள் கூட சேர்க்கையின்றி இயற்கையில் ஒரு காலம் மனம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 14 லோகத்தில் இருக்கும் பெண்களுக்கும் அப்படிதான். பாக்களை ஏற்ற உமது நாக்கிலே உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் என்ன, நம் அன்றாடம் வழிபடும் மீசனைக்கு இடைப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை பராசக்தி உமையவள், அவளுக்கும் அதே நிலைதான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உமது தமிழின் மீது ஆணையாக எனது தமிழ் புலமை மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா புலவரே, நீரே முக்கண் முதல்வர் ஆயினுமாக உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திரும்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிப்பட அருவாளின் நெய் பூசி பங்கம் பட 2 கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை யார் என்று சொல்லத்தக்கவன்? சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழும் அரணே போல் இருந்துண்டு வாழ்வதில்லை. 3 வெவ்வேறு கதைக்களத்தில் 3